அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின் 70 தடவை இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் மற்றும் பரக்கத் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 70 தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம். இந்த துஆ நம்முடைய வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு துஆ, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் பரக்கத் அனைத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு துஆ. அந்த துஆவை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன துஆ என்றால், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். மீண்டும் ஒரு முறை அந்த துஆவை ஓதுகின்றேன். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்ம இன்னக அன்தல் வஹ்ஹாப். எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு நேர்வழியை காட்டிய பின் எங்கள் இதயங்களை அதிலிருந்து தவறுமாறு செய்து விடாதே. இன்னும் நீ உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ரஹ்மத் எனும் நல்லருளை அளிப்பாயாக. நிச்சயமாக நீயே பெரும் கொடையாளியாவா என்று அல் குர்ஆனினுடைய 3வது அத்தியாயத்தின் 8வது வசனம். இதனை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 70 தடவைகள் ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். இவ்வாறு நாம் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வருமானத்தை அல்லாஹ் அதிகரிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ரஹ்மத்தை நமக்கு வழங்குகின்றான். பரக்கத் அதிகரிக்கப்படும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் கவலைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். யகீனோடு நாம் இந்த துஆவை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.